மத்திய அரசு தாக்கல் செய்துள்ள பட்ஜெட்டை கண்டித்து இந்திய அளவில் போராட்டங்கள் நடத்தப்படும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார். திருவாரூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கார்ப்பரேட் நிறுவனங்கள் மற்றும் பெரு முதலாளிகளுக்கு ஆதரவாக பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டினார். வழக்கம்போல பிஜேபி ஆட்சிக்கு வந்த காலத்திலிருந்து வழக்கம்போல் ஏழைகளுக்கு எதிராகவும் கார்ப்பரேட் மற்றும் பெருமுதலாளிகளுக்கு ஆதரவான ஒரு பட்ஜெட்டாகத்தான் கடந்த 11 பட்ஜெட்டுகளையும் அவர்கள் சமர்ப்பித்திருக்கிறார்கள். அதே போல தான் இந்த 25-26ஆம் ஆண்டுக்கான பட்ஜெட்டும் அமைந்திருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாடு போன்ற எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களை முற்றிலும் புறக்கணிப்பது என்கிற முறையில் தான் இந்த நிதிநிலை அறிக்கை என்பது இருக்கிறது. குறிப்பாக மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று ஒரு தொடர்ச்சியான வற்புறுத்தல் தமிழ்நாடு முழுவதும் குறிப்பாக தென் மாவட்ட மக்கள் தொடர்ந்து வற்புறுத்தி கொண்டு வருகிறார்கள். ஆனால் இந்த பட்ஜெட்டிலேயும் எய்ம்ஸ் மருத்துவமனையை துவங்குவதற்கான எந்த விதமான நிதி ஒதுக்கீடு என்பதும் செய்யப்படவில்லை. அதே போலவே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மத்திய அரசாங்கத்திடம் மெட்ரோ 2 திட்டத்திற்கு நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து வற்புறுத்தி கடிதம் எழுதி கொண்டிருக்கிறார். தமிழ்நாடு நிதியமைச்சர் அவர்கள் நேரடியாக சென்று வற்புறுத்தியிருக்கிறாங்க. ஆனால் இந்த முறையும் மெட்ரோ திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீட்டிலேயும் தமிழ்நாடு என்பது முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. நிதி விஷயத்தில் எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களை பாரபட்சமாக நடத்துவது என்கிற ஒன்றிய பிஜேபி அரசாங்கத்துடைய அந்த அணுகுமுறை தான் இந்த பட்ஜெட்டிலேயும் வெளிப்பட்டிருக்கிறது. தங்களை ஆதரிக்கக்கூடிய பீகார் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு கூடுதலான திட்டங்கள், கூடுதலான நிதி ஒதுக்கீடுகள் என்பதை பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வருமான வரி சம்பந்தமாக ஊடகங்களில் ஏதோ வருமான வரியில் மிகப்பெரிய சலுகை அளித்து விட்டதாக தொடர்ந்து செய்திகள் என்பது இன்றைய காலையிலிருந்து பரப்பப்பட்டு வருகிறது. அதில் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம், டெல்லி உள்ளிட்ட மாநிலங்களில் வரக்கூடிய 5ஆம் தேதி சட்டப்பேரவை தேர்தல் என்பது நடைபெற இருக்கிறது. அந்த மத்தியதர வருமான வரியை கட்டக்கூடிய மக்களுடைய வாக்குகளை பெற வேண்டும் என்கிற ஒரு உள்நோக்கத்தோடு தான் இத்தகைய அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. ஏன்னா அவங்க கடைசியாக அதில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, வருமான வரி சம்பந்தமாக ஒரு புதிய சட்டத்தை நாங்கள் இயற்றப்போகிறோம், அதிலே தான் இதில் முழுமையான விவரங்கள் என்பது வெளிப்படும் என்கிற முறையில் நிதியமைச்சர் அவங்க சொல்லியிருப்பதிலிருந்தே இப்போது சொல்லியிருக்கிறது அனைத்தும் ஃபோக்கஸ் என்கிற முறையில் தான் அவங்க சொல்லியிருக்காங்கன்னு நாங்கள் கருதுகிறோம். இந்த மக்கள் விரோத பட்ஜெட்டை எதிர்த்து தமிழ்நாட்டிலேயும் அகில இந்திய அளவிலேயும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலுமிக்க எதிர்ப்பு கண்டன போராட்டங்களை நடத்தும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.